தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த குரூப் ஒரு ஏன் சார் அவ்வளவு டஃப்பான கொஸ்டின் போட்டிருக்காங்க? கட் ஆஃப் 180 வராது போல இருக்கு, ரொம்ப குறைஞ்சிரும் போல இருக்கு. ஏன் இவ்வளவு டஃப்பான கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணிருக்காங்க? இல்ல சார், இந்த தேர்வுல வந்து செப்டம்பர் ஒரு 3 மாதம் கழிச்சு ரிசல்ட் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. 165க்கு மேல கட் ஆஃப்லாம் வந்துச்சுன்னா அவர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும். என்ன சார் சொல்றீங்க? நான் இதை வந்து நான் ஓப்பனா சொல்றேன். நேற்று ஒருத்தர் டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி 12ஆம் தேதி எக்ஸாம் நடத்துனீங்களா குரூப் 4 எக்ஸாம், தவறுதலா குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டீங்க மேடம் அப்படிங்கிறாரு. நீங்க சொல்ல தெரியுது சார், கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கிறதுனால நீங்க இப்படி சொல்றீங்க, அது சொல்ல தெரியுதுன்னு அந்த மேடம் சொல்றாங்க. அந்த எக்ஸாம் எழுதுறவங்க அவங்களோட குடும்பத்தார்கள் சொல்லி 1.5 கோடி ஓட்டு திமுகவுக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டீங்க, அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா ஆடியோல அவர் பேசுறாரு. ஸோ இதோட தாக்கம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ எலெக்ஷன் வரைக்கும் எதிரொலிக்கும்னு சொல்றீங்க? கண்டிப்பாக எதிரொலிக்கும் சார். ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவல் எக்ஸாம் 10ஆம் எதுக்கு வந்து தமிழ் புலவர் ரேஞ்சுக்கு இவ்வளவு கஷ்டமான எக்ஸாம்? திருவள்ளுவரே இறங்கி வந்து எழுதினா கூட ஆன்சர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டம். அந்த அளவுக்கு கஷ்டம். நன்னூல்ல இருந்து கேள்வி கேளுங்கன்னு சொன்னா ஒரிஜினல் நல்லூல் புத்தகத்தை எடுத்துட்டு வந்து கேள்விக்கிறாங்க. உவே சுவாமிநாத ஐயர் வந்து ஈரோட்ல கொடுமுடி ஆற்றுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு அவர் வேட்டியில எழுதின ஓலைச்சூடில இருந்து கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 2020 வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. நீங்க எத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க? 11 லட்சம். இதுதான் உங்க லட்சணம். அப்படி இருக்கும் பொழுது நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சித்துறை சொல்லி ஒரு இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு, அவங்களை கூட்டு வச்சு இந்த எக்ஸாம் எழுத சொல்லுங்களேன். 100க்கு 90 கொஸ்டினுக்கு மேல அவங்களால பதிலளிக்க முடியுமான்னு கேட்போம். என்ன சார் பண்ணணும்? இந்த எக்ஸாம் ரத்து பண்ணணும்ங்கிறீங்களா? கண்டிப்பா எக்ஸாம் ரத்து பண்ணணும் சார். எல்லாருடைய கோரிக்கையும் அதுதான். மாணவர்கள் வந்து எக்ஸாமினேஷன் கொஸ்டின் டஃபா இருக்குன்னு சொல்லி எக்ஸாம் ரத்து பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணாம நீங்க இதுக்கு ஆன்சர் பப்ளிஷ் பண்றீங்க, ரிசல்ட் பப்ளிஷ் பண்றீங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமிகு நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் உள்ளார். வணக்கம் நட்ராஜ் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் போன சனிக்கிழமை குரூப் 4 சார் 6ல இருந்து 10ஆம் வகுப்புக்குள்ள தமிழ் பாடத்தை வந்து மனப்பாடம் பண்ணிட்டோம். பேக் டு பேக், ரேப்பர் டு ரேப்பர் நாம மனப்பாடம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 170 இருந்து 180 போட்டுடலாம், 150 போட்டுடலாம் அப்படிலாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அட்டை டு அட்டை மனப்பாடம் மட்டும் போயிட்டா குரூப் 4 ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதே போல கொஞ்சம் ஜெனரல் ஸ்டடீஸ் போட்டோன்னா நல்லா நம்ம வந்து அரசு வேலை வாங்கிடலான்னு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இதை நம்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். இந்த சனிக்கிழமை எக்ஸாம் பேப்பரை பார்த்த உடனே இது வந்து குரூப் 4 கொஸ்டின் பேப்பரா இல்லை குரூப் 1 கொஸ்டின் பேப்பராங்கிற மாதிரி ஒரு தலை சுத்திருச்சு சார். என்னடா இது கொஸ்டின் பேப்பரு, எல்லாம் வந்து சிறப்பு தமிழாக கேட்டிருக்காங்க, அதெல்லாம் தலை எங்களுக்கு கொஸ்டின் பேப்பரா நம்ம கொஸ்டின் பேப்பராங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட்டுக்கு வந்து தேர்வர்கள் போயிட்டாங்க. இந்த குரூப் 4 ஏன் சார் அவ்வளவு டஃப்பான கொஸ்டின் போட்டிருக்காங்க? கட் ஆஃப் 180 வராது போல இருக்கு, ரொம்ப குறைஞ்சிரும் போல இருக்கு. ஏன் இவ்வளவு டஃப்பான கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்காங்க? இல்ல சார், இந்த தேர்வுல வந்து செப்டம்பர் ஒரு 3 மாதம் கழிச்சு ரிசல்ட் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. 165க்கு மேல கட் ஆஃப்லாம் வந்துச்சுன்னா அவர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும். என்ன சார் சொல்றீங்க? நான் இதை வந்து நான் ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு உள்ளதுக்கு நீங்க சொல்றீங்க 2021 கூட குரூப் 4 எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப். ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேப்பர்ல ரொம்ப டஃப். அப்பவும் 180க்கு மேல எடுத்தாங்க. அன்னைக்கே அதில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அன்னைக்கு யாருமே அது பேசல. இன்று நான் சொல்கிறேன், இந்த கேள்வியில் தமிழ்நாடு முழுக்க எழுத எல்லாருக்குமே தெரியும். ஒரு 160 ரொம்ப அதிகம் தான் சார். 160 அதிகமா? 160 அதிகம்னு எழுதின எல்லாருமே சொல்றாங்க சார். அந்த அளவுக்கு டஃப்பான கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிருக்காங்க கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? அதனால இப்பொழுது உங்க மீடியா மூலமா சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க 165 வச்சுக்கோங்க, நெகட்டிவ் மார்க்லாம் இல்லை. 165 கேள்விகளுக்கு மேல யார் யாரெல்லாம் எடுத்து வேலைக்கு போறாங்களோ அவர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் அனைவரும் எங்கள்கிட்ட தான் படிச்சாங்கன்னு சொல்லக்கூடிய பயிற்சி மையங்களும் விசாரிக்கப்பட வேண்டிய பயிற்சி மையங்கள். சரி, இதை நான் ஏன் சொல்றது, மாணவர்களுடைய வாழ்க்கை ஒன்று. இன்னொன்று வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. நேற்று ஒருத்தர் டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி, அவர் வந்து கிராமத்தை சேர்ந்தவர், பேச்சிலே நல்லா தெரியுது. வணக்கம் மேடம், சொல்லுங்க சார், இந்த 12ஆம் தேதி எக்ஸாம் நடத்துனீங்களா குரூப் 4 எக்ஸாம், தவறுதலாக குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டீங்க மேடம் அப்படிங்கிறாரு. அப்படிதான் பேசுறாரு. நீங்க சொல்ல தெரியுது சார், கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கிறதுனால நீங்க இப்படி சொல்றீங்க, அது சொல்ல தெரியுதுன்னு அந்த மேடம் சொல்றாங்க. ஓகே. இல்லை மேடம், நீங்க வந்து 1.5 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதுறவங்க அவங்களோட குடும்பத்தார்கள் சொல்லி 1.5 கோடி ஓட்டு இது திமுகவுக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டீங்க, அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா ஆடியோல அவர் பேசுறாரு. ஸோ இதோட தாக்கம் எப்படி இருக்கு பாத்துக்கோங்க. ஸோ எலெக்ஷன் வரைக்கும் எதிரொலிக்கும்னு சொல்றீங்க? கண்டிப்பாக எதிரொலிக்கும் சார். இந்த அரசாங்கம் வந்த உடனே 3 முறை குரூப் 2 எக்ஸாம் நடந்திருக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் நடந்த குரூப் 2 எக்ஸாமில் மெயின் எக்ஸாமில் ஆன்சர் சீட்டை மாற்றி கொடுத்து
நிறைய பேருக்கு 0 மதிப்பெண் இதை வரைக்கும் பத்தி நாமளே வெளியே பேசியிருக்கோம். 2ஆம் நடந்த குரூப் எக்ஸாம்ல தமிழ் கேள்வியில கஷ்டமா கேட்டு இங்கிலீஷ் ரொம்ப இங்கிலீஷ் ஈஸியா easy-ஆ கேட்டாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்க குரூப் வேகன்சியே மொத்தம் 600 தான். அப்ப அந்த குரூப் 2 எழுதுறவங்களுடைய ஓட்டு போயிருச்சா? அப்புறம் குரூப் 4ல வந்த புதுசுல நடந்த குரூப் 4ல ஒரு சில சர்ச்சைகள் வந்துச்சு. அப்புறம் அகைன் குரூப் 4லயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சர்ச்சைகள் வருது. அப்ப அந்த குரூப் 4 எழுதுறவங்க ஓட்டும் போயிருச்சு, குரூப் 2 எழுதுறவங்க ஓட்டும் போயிருச்சு. குரூப் 1ல தமிழ் எழுதுனா மதிப்பெண் கிடையாது. இது வந்து எதுக்காக இப்படி கடினமாக வினாத்தாளை செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். 2 விஷயங்கள் நான் வந்து சொல்றேன். குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பிளிங். இது வந்து ஒரு சூதாட்டம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். ஏன் சார்? நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா சார், அந்த குரூப் 4 நம்பி ஏகப்பட்ட பேர் வந்து படிக்கிறாங்க சார். நம்ம அட்டை டு அட்டை படிச்சா போதும், அரை மணி நேரம் என் வீடியோ பாருங்க, நீங்க வந்து 190 கொஸ்டின் போட்டுருவீங்க. ஏன் நான் சொல்றதுல இருந்தா கொஸ்டின் வரும், என்னை மீறி வராது. இந்த மாதிரிலாம் அந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து விளம்பரம் பண்ண போய் ஈவன் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் திரு ஃபாதர் ராஜ் அவர்களே அவருடைய டெலிகிராமில் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய பயிற்சி மையங்களை நம்பாதீங்கன்னு சொல்லி. அன்னைக்கு யாரும் எந்த பசங்களும் கேட்கல. பயிற்சி மையங்களே கதின்னு சொல்லி அவங்க நில்லுன்னா நிற்கணும், உட்காரனா உட்காரணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி பார்க்குறாங்க. நம்ம நடத்துகிறோமா, எக்ஸாம் அவங்க நடத்துகிறாங்களா? நம்ம தான் நடத்துகிறோம், எப்படி வரான்னு கேளு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அடிச்சு தூக்கிட்டாங்க. இதுதான் முக்கியமான. அதாவது இந்த போட்டித் தேர்வு பயிற்சி மன்னங்களை ஒழிச்சு விடணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு டஃப்பான இதுதான் பேப்பர் வந்து இன்னைக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து தப்பாக கஷ்டமா கேட்டாங்க. கஷ்டமா கேட்டாங்க நானும் சொல்றேன், அதில் நான் மறுப்பதற்கு இல்லை சார். நீங்களே ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி மையம் வச்சிருக்கீங்க. நானும் சொல்றேன் சார், நான் கஷ்டமா கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, கஷ்டமா கேட்டிருக்காங்க. அதை விட நிறைய இடங்கள்ல விடை அந்த வினாத்தாள்கள் வந்து முன்கூட்டியே ஓப்பனாகி வந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? பசங்களுக்கு முன்னாடி தானே வந்து ஓப்பனே பண்ணுவாங்க. பசங்களுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும், பசங்களுக்கு முன்னாடி தான் அந்த வினாத்தாளை வந்து ஓப்பன் பண்ணணும், 2 பேரும் கையெழுத்து வாங்கணும். அப்படிலாம் இல்லை. ஆத்தூர்ல விவேகானந்தா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு, ஓகே. தர்மபுரியில வந்து விஜய் வித்யாலயா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அண்ட் இங்கே ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் நந்தம்பாக்கம், இங்கே சிஎஸ்ஐ சென்ட் ஜோசப் சொல்லிட்டு வேப்பேரி, தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் சொல்கிறாங்க. அப்புறமா வந்து ஒரு திருச்சியில், எல்லா இடங்கள்லையும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, அந்த மதுரையில் வந்து பிரைவேட் பஸ் வச்சு கொண்டு போனாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சா? ஸோ அப்படி நியூஸ் வரும்பொழுதே இப்போ மாணவர்கள்ட்ட சொன்னோம், நீங்கள் வந்து உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படிங்க உறுதிப்படுத்திக்கோங்க. நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் மாணவர்கள் சண்டை போட்டிருக்கிறாங்க. என்னுடைய கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆகி வந்திருக்கு சார், என் முன்னாடி தான் சண்டை போட்டிருக்கிறாங்க. இல்லை சார், எங்களுக்கு ப்ரொசீஜர்லாம் தெரியாது, ரூல்ஸ் தெரியாது, அது தெரியாது. இன்விஜிலேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு 20,000 30,000 ஹாலில் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வைங்களேன். ஒரு ஹாலில் ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, 30,000 வச்சுக்கோங்க. அந்த 20 பேரில் ஒரு 5 பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க இருப்பாங்க, ஒரு 15 பேர் சும்மா வந்து எழுதிட்டு போவாங்க. ஸோ ஒவ்வொரு ஹால்லையும் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு, இப்படிலாம் தப்பு அப்படி சொல்லக்கூடிய மாணவர்களை விட்டுட்டு சும்மா எழுதுவாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணோம் அப்படி சொல்லி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இது நிறைய இடங்கள் நடந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஹால் உள்ளதான் வந்து ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஹால் உள்ள ஓப்பன் பண்ணலை. அப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க? 9 மணிக்கு பண்ணீங்களா, 8 மணிக்கு பண்ணீங்களா, 7 மணிக்கு பண்ணீங்களா, 6 மணிக்கு பண்ணீங்களா? இது எங்கே போகுது? அதுக்கு முந்தின நாள் மத்தியானம் 12 மணிக்கு மதுரையிலேருந்து அது எப்படி தனியார் வாகனத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க? கேட்டால் ஆயுதம் தாங்கிய போலீஸாருடைய தம்பி எக்ஸாம் எழுத மாட்டாரா? அந்த பஸ் டிரைவருடைய மனைவி எக்ஸாம் எழுத மாட்டாங்களா? அப்போது இது வந்து கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணுற இடத்துல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் ஒழுங்காக வந்துருச்சு. எந்த இதுவும் இல்லை, கண்டெய்னரில் நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி தலைவரே சொல்கிறாரு, அங்கேருந்து ட்ரெஷரி ஆஃபீஸுக்கு, அங்கேருந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகிற இடத்துல தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவர் சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் கருவூல அலுவலகத்துக்கும் அந்த தேர்வு பயிற்சி அந்த தேர்வு நடைபெறுகிற இடத்துக்கும் போகிறது தான் பிரச்சனை அப்படின்னா, அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்களுக்கு இதில் ரோல் இருக்கா இல்லையா? இதை தான் சார் டிஎன்பிஎஸ்சி விசாரிக்கப்பட்டு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் பலமுறை சொல்கிறோம், இப்போ கூட நான் சொல்கிறேன், கருவூலங்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறது. கருவூல அதிகாரிகள் பயிற்சி மையங்களுக்கு எவ்வளவு துணையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலை பார்த்தாலே தெரியும். இதையெல்லாம் டிஎன்பிஎஸ்சி சரி செய்ய வேண்டும். 1. 2வது கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பல முறை வந்து குரூப் 1ல வந்து அதாவது தமிழ் எழுதுன மதிப்பெண் வழங்குவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். குரூப் 2லையும் சொல்லியிருக்கிறோம். குரூப் 2ல ரீசெண்டாக தமிழ் கொஸ்டினை கஷ்டமாக கேட்டாங்க, இங்கிலீஷ் கொஸ்டின் ஈஸியாக கேட்டாங்க நிறைய. அதை டிஎன்பிஎஸ்சி பார்த்து என்ன ரொம்ப ஓவராக தமிழுமே இஷ்டத்துக்கு கேள்வியை கேளுங்கிற அப்படி சொல்லி அவங்க சொல்லி கேட்டிருக்கலாம். கேட்கப்பட்ட கேள்விகளில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கலைச்சொற்கள் உருவாக்கம், மரபு தொடை இதெல்லாமே வந்து மயங்கொலி பிழைகள் மயங்கி விழுந்துட்டாங்க நிறைய பேர். அதெல்லாம் பார்த்துட்டு சார் இந்த தேர்வு எழுதுறவங்க யாருன்னு நினச்சிங்க நீங்கள்? கூலி வேலைக்கு போகிறவங்க சார். கூலி வேலைக்கு போகிறவங்க
சார் அதுவும் குரூப் 4ங்கிறது விஏஓ அதே போல வந்து என்ட்ரி ஸ்டேஜ், அதாவது ஃபைல் எழுதுறது, ஃபைலை கோக்குறது, அதான் அவங்க வேலை. ஆபீஸ்க்கு போயிட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவல் எக்ஸாம்க்கு 10ஆம் எதுக்கு வந்து தமிழ் புலவர் ரேஞ்சுக்கு இவ்ளோ கஷ்டமான அதாவது எக்ஸாம் திருவள்ளுவரே இறங்கி வந்து எழுதினா கூட ஆன்சர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டம். அந்த அளவுக்கு கஷ்டம். பவனந்தி முனிவரே நன்னூல்ல இருந்து கேள்வி கேளுங்கன்னு சொன்னா ஒரிஜினல் நல்லூல் புத்தகத்தை எடுத்துட்டு வந்து கேள்வி கேட்கிறாங்க. உவே சுவாமிநாத ஐயர் வந்து ஈரோட்ல கொடுமுடி ஆற்றுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு அவர் வேட்டியில எழுதின ஓலைச்சுவடியில இருந்து கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? அகட விகடம்னா என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அடரடி பொருடை எங்களுக்கு தெரிஞ்சு தொண்டரடி பொடியால் வரை கேட்பாங்க இதுக்கு முன்னாடி நாங்க படிக்கும் போதெல்லாம். ஸோ இந்த ஒயிட் ஹால் அப்படின்னா என்ன, பிரிட்டிஷ் இதுவா அமெரிக்கா இதுவா, இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்குது. இணைய பல்கலைக்கழகம், தமிழ் இணைய பல்கலைக்கழகம். அவங்க வந்து கலைச்சொற்களை உருவாக்கக்கூடிய பணியில அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆராய்ச்சி மாணவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து கேள்வி எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ் படித்த மாணவர்கள் மீது அவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு வன்மம் உங்கள்கிட்ட இருக்கு. இதை கேள்வி கேட்பதற்கு யாருமே கிடையாது அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா வேதனைக்குரிய ஒன்று. எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழ் சார் அவங்க வந்து இப்ப போன தடவை நான் 100க்கு 95 போட்டேன், இந்த தடவை 100 போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்துல எப்படியாவது வேலை வாங்கிடணும், அவ்வளவு கனவு சார் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அந்த சொந்த ஊர்ல சொந்த தாலுகால ஒரு ஆர்ஏ ஆபீஸ்லயோ ஒரு பிடிஓ ஆபீஸ்லயோ ஒரு வேலைக்கு அரசு வேலைக்கு போயிட்டோம்னா மிகப்பெரிய கௌரவம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அம்மா பேசுறாங்க. சார் நான் காலைல 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன் சார், 6 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டு வேலைகளை பார்ப்பேன். 2 குழந்தைங்க, கணவன் அவர் வந்து ஹச்ஓடியா இருக்காரு ஒரு காலேஜ்ல. அப்புறம் வந்து 3லேருந்து 6 மணிக்கு உட்காந்து படிப்பேன். 6 மணிலேருந்து 9 மணிக்கு வீட்டு வேலையை பார்த்து அவங்க எல்லாரும் அனுப்பிட்டு 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உட்காந்து படிப்பேன். அப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த சமைச்செல்லாம் கொடுத்துட்டு 9 வரைக்கும் பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு அப்புறம் 2 மணி நேரம் உட்காந்து படிப்பேன். அப்போ ஒரு நாளைக்கு அவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. இது வந்து குடும்ப தலைவிகள், கூலி வேலை பார்க்குறவங்க, சைக்கிள் கடை வச்சிருக்கிறவங்க, டீ கடை வச்சிருக்கிறவங்க பசங்க, அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கஷ்டப்படுறவங்க எழுதின இல்ல சார், நான் கண்கூடா பாத்துக்கேன் சார். தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லா அரசு லைப்ரரி, எல்லா அரசு நூலகங்கள்லயும் ஒரு போட்டித் தேர்வுக்கு தவம் மாதிரி படிக்கிறாங்க சார். மரத்தடியில உட்கார்ந்து படிக்கிறாங்க, கோவில் அவங்களுடைய அந்த கஷ்டங்களை வந்து நம்ம வந்து கண்ணால பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். நீங்க ஒரு குரூப் 1 எக்ஸாம் இப்படி கேட்டிருந்தா கூட நாங்க வந்து கவலைப்பட மாட்டோம். குரூப் 1 எக்ஸாம் போன மாசம் நடந்துச்சு, அவ்வளவு ஈஸியா கேட்டாங்க. பிலிமினரி எக்ஸாம் அவ்வளவு ஈஸியா கேட்டாங்க. குரூப் 4 எக்ஸாம் இவ்வளவு டஃபா கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் மாத்தி கொடுத்துட்டீங்களா, அவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாலும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு கேட்க தோணுது. சார் கொஸ்டின் பேப்பரை டஃப்னு சொல்றீங்க, அந்த அளவுக்கு என்ன சார் ரொம்ப ரொம்ப கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காங்க? 2-3 கேள்விகளை சொல்லுங்களேன். உதாரணமா வந்து இந்த மரபு தொடர்னு சொல்லி ஏற்ற பொருள், அடரடி வடரடி, அகட விகடம் இதெல்லாமே வந்து 1953ஆம் ஆண்டு தமிழக பாதுகாப்பு கழகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து சோர்ஸ் இப்போ எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹால் என்னும் சொல்லியிருக்கு, இணை கண்டறிக வரலாற்றியலில் ஒயிட் ஹால். அதில் வந்து ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லுவீங்களா? கரெக்டாக ட்ரை பண்ணுறேன். ஒயிட் ஹால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான தமிழ் பதம் சொல்லணும். ஆமாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வெள்ளை மாளிகை அமெரிக்கா, 2வது ரஷ்ய மாளிகை, 3வது வாட்டிகன் மாளிகை, 4வது பிரிட்டானிய அரசு அலுவலகம், 5வது விடை தெரியவில்லை. நான் கெஸ் தான். ஆப்ஷன் 4 சார், பிரிட்டானியா. எப்படி சொல்றீங்க? அது வந்து கெஸ் தான் சார், கெஸ் தான். கெஸ். ஆக்சுவலா வந்து வெள்ளை மாளிகை எல்லாருமே எழுதுவாங்க. ஆமா, வெள்ளை மாளிகை எல்லாருமே வெள்ளை மாளிகை தான் எழுதுவாங்க. ஏன்னா வெள்ளை மாளிகை நம்ம கேள்வி போட்டுருக்கோம். ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்த எக்ஸாம் இருந்தா பாஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க சொன்னது கரெக்ட். இது எங்க இருக்குது அப்படின்னா விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அந்த தமிழ் இணைய பல்கலைக்கழகத்துல இருக்குது. இது நான் கெஸ்ல தான் அடிச்சேன், எனக்கு பெருசா கெஸ் தான் அது. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு பொறியியலில் ஆங்கரேஜ், ANCHORAGE ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிருக்கு. கலை சொல் தருக. ஆங்கரேஜ் நேர்கோட்டு வைப்பு, ஊன்றுதலை, வெட்டு முகம், நீர் குழல். சரியா சார்? ஆங்கரேஜ் அப்படிங்கறத வார்த்தையை நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. அதுக்கு வந்து கலைச்சொல் இவங்க கேட்கறாங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய கலைச்சொல், பொறியியல் துறையில் இருக்கக்கூடிய கலைச்சொல். இவங்க வந்து 10ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு ஃபைலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசிச்சு அதை வந்து ட்ரை பண்றதுக்கு உண்டான வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா, இல்லைனா வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய புத்தகங்களை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும், கிண்டியில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய புத்தகங்களை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் உண்டான வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? பொறியியல் இருக்கக்கூடிய கலைச்சொல்ல கேட்கணும் என்ன சார் அவசியம்? மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய கலைச்சொல்ல கேட்கணும் என்ன அவசியம்? அப்போ இவங்க வேணும்னே தானே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நான் வந்து இதெல்லாம் நான் செய்யலைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்? இந்த மாதிரி கேள்விகளை இப்போ இதெல்லாம் நெகட்டிவ் மார்க் இல்லை. ஆமாம். அப்போ லக் இருக்கிறவங்க தானே வேலைக்கு போவாங்க. உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல இத்தொடரில் உகிர் என்பது என்ன? சரிங்களா? கால் சுற்று, கை சுற்று, நகை சுற்று, திருமண் சுற்று.
தெரியல சார். தலைதான் சுத்தம். தலைதான் சுத்துது சார் நீங்க சொல்ற மாதிரி. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி தெரியல. அப்புறம் புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிருக்கு இணையான கலைச்சொல். புவியியலில் ஜியோகிராஃபில அட்வான்ஸ் என்னும் சொல்லுக்கு இணையான கலைச்சொல். அதாவது பெல்ஸ்பர் கனிம வகை அப்படின்னு ஒரு ஆன்சர், கடற்கரை இயக்கம் அப்படின்னு ஒரு ஆன்சர், பெரும் நில அதிர்விற்கு பிறகான சிறு அதிர்வுகள் அப்படின்னு ஒரு ஆன்சர், வியாழனின் துணைக்கோள் அப்படின்னு ஒரு ஆன்சர். தெரியல சார். அப்போ நீங்க புவியியல்ல கலைச்சொல் கேட்குறீங்க, பொறியியல்ல கேட்குறீங்க, மருத்துவத்துறையில் கேட்குறீங்க. ஸோ யூ ஆர் நாட் டேக்கன் த கொஸ்டின் ஃபார் குரூப் 4 எக்ஸாமினேஷன். அவ்வளோதான். குரூப் 4 உண்டான கொஸ்டின் எடுக்கல சார். இது வந்து இந்த மாதிரி ஒரு 10 கேள்வி கேட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸாம் காலில் தலை குழம்பிடும் சார். அப்போ அதுக்கப்புறம் அவங்க எந்த இதில் என்ன அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் மோட்டிவேஷன் இல்லாம ஒரு வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னன்னா ஒரு 40 கேள்வி ஈஸியான கேள்வி, ஒரு 30 மீடியம், அப்புறம் ஒரு 40-30 டஃப்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கலைச்சொல் உருவாக்கம் அப்படி சொல்லிட்டு புவியியல் மருத்துவத்துறையில் கேட்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் தவறான ஒன்று. ஓகே, இனிகோ எல்லாருக்கும் அதே கொஸ்டின் தான். நீங்கள் நல்லா படிச்சிருந்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும், நான் நல்லா படிச்சா வேலை கிடைக்கும். பட் அதையும் மீறி இந்த வினாத்தால் மாணவர்கள் கைக்கு வருவதற்கு முன்னாடி பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கடுமையான குற்றச்சாட்டு. ஓகே, ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் மாணவர் சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலம் ரிசல்ட் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று, நிறைய இடங்கள்ல 9:30 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலை. அது ஒரு கம்ப்ளைண்ட். 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலை. நீங்கள் 9:15 வந்திருக்கணும், கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்கணும், அவங்க எல்லாம் செய்ய 9:30 எழுத ஆரம்பிச்சிடணும். ஆமாம், 9:30 to 12:30. ஸோ 9:30 to 12 நிறைய இடங்களில் 9:45 தான் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. 9:00 தான் கையில் கொடுத்துருக்காங்க. 9:45 to 12:45. அப்போ உங்களுக்கு 1/4 மணி நேரம் போயிருச்சு. உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு 175 கொஸ்டின் ஒருத்தர் போட்டிருக்காரு, அவர் ஒரு 1000 ரேங்க் இருக்கிறாரு. அப்புறம் 174 கொஸ்டின் போட்டவர் 2500 ரேங்க் இருப்பார். 1500 ரேங்க் பின்னாடி போயிருவாங்க ஒரு கொஸ்டின்ல. அப்படி இருக்கும் பொழுது 1/4 மணி நேரம் கழிச்சு நீங்க எழுத சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி எழுதிட்டு இருக்கும் பொழுது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க், அதாவது கை நாட்டு வைக்கணும், இம்ப்ரெஷன். ஆமா, அதாவது நம்ம வந்து உலக அளவுல எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் கை நாட்டு வைக்கிறத டிஎன்பிசி ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப கேவலம். சரிங்களா? டிஜிட்டலா நிறைய வந்துருச்சு இப்போ. அப்படி இருக்கும் பொழுது இடது கையில நீங்க கை நாட்டு வைக்கிறீங்க. நீங்க கை நாட்டு வைக்கிற இடத்துக்கு மேல ஒரு 100 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய இடங்கள்ல கை நாட்டு வச்சதுக்கு அப்புறம் துடைக்கிறதுக்கு சரியான துணி கொடுக்கல. அந்த கை நாட்டு ஸ்ப்ரெட் ஆயிடுமே, இங்க் ஸ்ப்ரெட் ஆயிருது. ஒரு இடத்துல ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இன்விஜிலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் பேட ஆன்சர் சீட் மேல வச்சுட்டாங்களாமா. எவ்வளோ இங்க் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், எவ்வளோ பரவி இருக்கும், ஆன்சர் சீட் இன்வாலிட் ஆயிருக்கும். இதெல்லாம் 5000 பேருக்கு இன்வாலிட் ஆச்சு 2021ஆம் வருடம் அந்த ஆன்சர் சீட்ல. அப்போ கேள்வி கேட்கும்போது இது வந்து டிஎன்பிஎஸ்சி பண்ற தவறு சார். இன்விஜிலேட்டருக்கு நீங்க வந்து ஒழுங்கான ஒரு இது கொடுக்கல, ஒரு பயிற்சி இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு ஒரு நாள் கூத்து அது முடிஞ்சா போதும் அவங்கள பொறுத்தளவு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இது மாணவரோட எதிர்காலம். நீங்க வந்து நான் அவ்வளவு அதை நாங்க இது செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம் எல்லாமே சொல்றீங்க. எக்ஸாமினேஷன் ஹாலில் அவ்வளவு ஓட்ட விட்டுருக்கீங்களே சார். நீங்க யார் சார் பொறுப்பு? அவர் 10 வருஷம் படிச்சவங்க இருக்கிறாங்க, 5 வருஷம் படிச்சவங்க இருக்கிறாங்க, தவமா கடந்து படிச்சவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சார் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்க தான் சார் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. ஆமா, உண்மையா வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் அதிகமா எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து குரூப் 4 எக்ஸாம். 2020 வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க? 11 லட்சம். இதுதான் உங்க லட்சணம். ஒரு நம்பகத்தன்மை இல்லை, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸை வெளியே அனுப்பியாச்சு. வெளியே அனுப்பியாச்சு. ஜென்ரல் தமிழ் தான் ஒண்ணுன்னு சொல்லி அதை வந்து பிஹெச்டி லெவலில் கேட்க வேண்டியது. அப்படி இருக்கும் பொழுது நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சித்துறை சொல்லி ஒரு இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு, அமைச்சர் விட்டுருங்க. அவங்க வந்து இன்னைக்கு 5 வருஷம் இருப்பாங்க, அடுத்த 5 வருஷம் போவாங்க. இவங்க அதிகாரிகள். டிஎன்பிசி வந்து செக்ரட்டரி, அவங்களை கூட்டு வச்சு இந்த எக்ஸாம் எழுத சொல்லுங்களேன். 100க்கு 90 கொஸ்டினுக்கு மேல அவங்களால பதிலளிக்க முடியுமான்னு கேட்போம். கண்டிப்பா பதிலளிக்க முடியாது. இவ்வளவு கடினமான கேள்வி கேட்டு இல்ல சார் என்ன சாதிக்க போறாங்க? அதாவது என்னன்னா, அவங்கள பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நம்ம வந்து யாருங்கிறத காமிக்கணும். நமக்கு எதிராக பேசுறாங்களா, இவங்க தமிழுக்கு எழுதுனா மதிப்பெண் கொடுக்கலன்னு சொல்லி பேசுறாங்களா? எப்படி பேசலாம்? குரூப் 2ல வந்து குரூப் 2A வந்து 60 கொஸ்டினுக்கு 40 கொஸ்டினுக்கு மேல போட முடியல. இங்கிலீஷ்ல வந்து ஈஸியா 55க்கு மேல போடுறாங்க. எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் வந்து நமக்கு எதிராக அவங்க மேல நீங்க இந்த ஒரு போர் தொடுங்கள். நீங்க வந்து இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர்களை வச்சு இந்த கேள்விக்கு கொஸ்டின் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த பேராசிரியர்கள்ட்ட வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, இதுக்கப்புறம் எப்படி கேட்கணும், அப்ப அந்த பேராசிரியர்களை எப்படியெல்லாம் எடுக்க சொல்வது யார்? டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர்கள் இப்படி எடுக்க மாட்டாங்க சார். டிஎன்பிஎஸ்சி நிறைய முறை தப்பிச்சுக்கிறாங்க. இது நான் ஒண்ணு சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, இந்த 9ஆம் கிளாஸ் புக்கை எடுத்து கொடுத்து இதுல இருந்து கொஸ்டின் எடுங்க, இந்த 10ஆம் கிளாஸ் புக்கை எடுத்து கொடுத்து எழுந்து கொஸ்டின் அப்படி டிஎன்பிஎஸ்சி சொல்லுவாங்க. பேராசிரியர் எடுப்பாங்க. ஓகே, பேராசிரியர்களா வந்து நான் போய் விர்ச்சுவல் அகாடமில இருந்து நான் கொஸ்டின் எடுக்கிறேன், நான் 10ஆம் கிளாஸ் சிறப்பு தமிழ் 2008ல இருந்து கொஸ்டின், பேராசிரியர் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வந்து ஒரிஜினலா பாக்குற வேலை அரசு கல்லூரியிலேயோ அரசு பள்ளிக்கூடத்திலேயோ ஆசிரியர் வேலை பார்க்குற. நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பா எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா
கேஸ் போட்டு நம்மள டைரக்டா வந்து பிடிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய சோர்ஸ்ல இருந்து தான் இவங்க கேள்வி எடுப்பாங்க. அப்ப விர்ச்சுவல் அகாடமி சோர்ஸை அவங்க கையில கொடுத்து நீங்க எடுங்க சொன்னது யார்? டிஎன்பிஎஸ்சி தானா? டிஎன்பிஎஸ்சி தான் இருக்க முடியும், வேற யார் இருக்க முடியும்? அப்போ கலைச்சொல்களை உருவாக்குகிறேன் என்று நீங்கள் உருவாக்குகிறேன், நீங்க உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த கலைச்சொல்களை வந்து மாணவர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பரவ விடுங்கள். அதுக்கப்புறம் அதை ஸ்கூல் புக்ல நீங்க கொண்டு வாங்க, சிலபஸ்ன்னு. ஸ்கூல் புக்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க படிக்கிறோம், நாங்க படிச்சதுக்கு அப்புறம் எழுதுறோம். சார் டைரக்டா வந்து கலைச்சொற்களை மாணவர் மண்டையில திணிக்கணும் அப்படின்னா இது யாருடைய அரசாங்கம்? நான் அதான் கேட்கிறேன். தமிழ் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் வழி இல்லை. பெரியார் சொன்னதுதான், தமிழ் படித்தா பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டாங்க. என்ன சார் பண்ணணும்? எக்ஸாம் ரத்து பண்ணணுங்கிறீங்களா? கண்டிப்பா எக்ஸாம் ரத்து பண்ணணும் சார். எல்லாருடைய கோரிக்கையும் அதுதான். மாணவர்கள் வந்து எக்ஸாமினேஷன் கொஸ்டின் டஃபா இருக்குன்னு சொல்லி எக்ஸாம் ரத்து பண்ணணும்னு சொல்றாங்க. பட் என்னுடைய பார்வையில நிறைய இடங்கள்ல 9:30க்கு முன்னாடி கொஸ்டின் புக்லெட் ஓப்பன் ஆயிருச்சு. நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, ஆடியோ போட்டிருக்காங்க, மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணாம நீங்க இதுக்கு ஆன்சர் பப்ளிஷ் பண்றீங்க, ரிசல்ட் பப்ளிஷ் பண்றீங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணா முடிஞ்சு போச்சு சார். ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணா 4000 பேர் ரிசல்ட் போட்டாச்சு. இனிமே யாராவது இது தப்பு நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, 4000 பேர் என்ன பண்ண செலக்ட் ஆனவன் கோர்ட்டுக்கு போவான். இங்க செலக்ட் ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்க? கோர்ட்டுக்கு போவாங்க. 2 பேரையும் மோதி வேடிக்கை பார்த்துட்டு நம்ம அடுத்த எக்ஸாம் கால்ஃபார் பண்ணுவோம். இதுதான் டிஎன்பிசி உடைய எண்ணம். ஓகே, நான் வந்து டிஎன்பிசியை குறை சொல்லுவதும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்க வந்து சொல்லல. பட் இது பல நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க மேல அவங்க போர் தொடுத்தார்கள். அப்புறம் பிப்ரவரி 8ஆம் தேதி குரூப் 2 எக்ஸாம் எழுதினவங்க மேல தமிழ் ஆங்கிலம் சொல்லி போர் தொடுத்தார்கள். இப்ப குரூப் 4 லெவல்ல போர் தொடுத்துட்டாங்க. ஓகே சார், இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்த போட்டித் தேர்வு பயிற்சி நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள் எல்லாம் வீடியோ போடுறாங்க. நாங்க வந்து கையெழுத்து இயக்கம் நடத்த போறோம், நீங்க கூட போராட்டம் நடத்த போறோங்கிறீங்க. அந்த அளவுக்கு மாணவர்கள் தான் கோவப்பட்டு நான் பார்த்துருக்கேன். நீங்க வந்து எப்போதுமே வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப சீரியஸா பேசுவீங்க. இதை வந்து சீரியஸா பேசாத பல போட்டித் தேர்வு நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் இதை பத்தி பேசுறாங்களே, அந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனா. ஆமா, அவங்க பிசினஸ் போயிருச்சு இல்ல. நான் சொல்றதான் படிக்கணும், நான் சொல்றதான் எழுதணும், நான் சொல்றதான் வரும். இப்ப எதுவுமே வரல. பசங்களாம் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்றது சொன்னீங்களா, ஒண்ணுமே வரலையே சார் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன செய்யன்னு தெரியல. பசங்களை கன்வின்ஸ் பண்ணணும், வேற வழி கிடையாது. அதனால எல்லாரும் கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டா மட்டும் என்ன ஆயிரும்? நான் கேட்கிறேன். ஏற்கனவே மெயில் பண்ணியாச்சு, சிஎம் செல்லுக்கு மெயில் பண்ணியாச்சு, டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க இவர் கையெழுத்து போட்டாரப்பா, இவர்கிட்ட இருந்து வந்திருக்கப்பா, நம்ம எல்லாத்தையும் மாத்த போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இது வந்து பயிற்சி மையங்கள், பல பயிற்சி மையங்கள் இன்று பேசுவதற்கு காரணம் அவர்களுடைய பிசினஸ். நீங்க வந்து இந்த பயிற்சி மையங்களை வந்து யூடியூப் பயிற்சி மையங்கள், நீங்க வந்து ஆஃப்லைன் கிளாஸ்லாம் கிடையாது, யூடியூப் பயிற்சி மையங்கள் நிறைய. நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒருத்தர்லாம் பண்ணுவாரு. அவரெல்லாம் இப்ப நிறைய பேசியிருக்காரு. நான் கேட்கறேன், நீங்க அந்த குரூப் 2ல வந்து தமிழ் கேள்வி கஷ்டமா கேட்கும்போது எங்க போயிருந்தீங்க? குரூப் 1ல தமிழ்ல எழுதுனா மதிப்பெண் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்களே, அப்போ நீங்க எங்க போயிருந்தீங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கும் போது அதை நீங்க பத்தி எப்பவுமே எதுவுமே பேசாத பயிற்சி மையங்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் என்றால் அவர்களுடைய மாணவர்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஓகே, இதை மட்டும் படிச்சா போதும் சொன்னீங்களே, அதை மட்டும் படிச்சா போதும் சொன்னீங்களே, இன்னைக்கு இப்படி வந்திருக்கு, நீங்க என்ன செய்ய போறீங்க, எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்க போறாங்க. அப்படி என்ன பண்ணணும்? தம்பி, நான் கிளாஸ் எடுப்பேன், சிலபஸ் முடிப்பேன், டெஸ்ட் எழுதுவேன், டெஸ்ட் நடத்துவேன், டெஸ்ட் எழுது அப்படிங்கிறத விட்டுரும். அதை விட்டுட்டு வந்து என்கிட்ட படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும், என்கிட்ட படிச்சா தான் இப்படி அரை மணி நேரத்தில் என்னை மாதிரி பாலிட்டி யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, காமி நேரத்தில் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள தமிழ் இலக்கணத்தை நடத்திடுவேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு உங்களுக்காக நாங்க அதை செய்யறோம், இதை செய்யறோம் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கோ அட்லீஸ்ட் இதுக்காகவாது நீங்க மாணவர்களுக்காக நீங்க பேசுறீங்களே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கத்தக்க. நீங்க ஏன் போராட்டம் நடத்துறீங்க? நாங்க ஏன் போராட்டம் நடத்துறோம்னா சார், அதாவது நான் சென்னையில நாங்க ஒரு போராட்டம் நடத்தினோம். மாணவருடைய வருகை கம்மியா இருந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்னஸ் புரியல. அப்பவே நாங்க சொன்னோம், தயவு செய்து கலந்துக்கோங்க. மாணவர்களுடைய எதிர்ப்பு, மாணவருடைய ஒற்றுமை தெரிஞ்சா மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி ஓகே. இதுல டிஎன்பிஎஸ்சின்னு கிடையாது, பல கட்சி தலைவர்கள், பல பெரிய மனிதர்கள் வந்து சரி ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கு போல அப்படின்னு அவர்கள் கண்ணுக்கு போகும் அப்படின்னு சொன்னோம். பட் சென்னையில நாங்க போராட்டம் நடத்தும் பொழுது யாரும் அந்த அளவுக்கு கலந்துக்கல. ஒரு 50 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கு வந்து ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த தேர்வு நடந்ததுனால இன்னைக்கு மாணவர்கள் வந்து நாங்க போராட்டத்துக்கு வரோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து முன் அனுமதி பெற்று ஒரு அறப்போராட்டத்தை நடத்தி இந்த அளவுக்கு தவறுகள் நடந்திருக்குது, தவறு சொல்ல முடியாது, இதுல ஏதோ ஒன்று நடந்திருக்குது, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரெமெடி கொடுங்க, ஒரு மறுதேர்வு வைக்கலாம். நம்ம இதெல்லாம் சொல்ல, என்னுடைய பார்வையில மறுதேர்வு கேட்கறது கொஸ்டின் பேப்பர் கஷ்டம்ங்கிற ஒரு விஷயங்கள் பின்னாடி இருந்தாலும் நிறைய இடங்கள் 9:30க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது வந்து நீங்க வந்து இப்ப நான் கையெழுத்து வாங்கிட்டேன், என் நடத்தும் இதெல்லாம் ஓகே. ஒரு சில இடங்கள்ல ஈரோட்டில எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
அந்த ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் கிட்ட அந்த ஸ்டூடெண்ட் வந்து சண்டையே போட்டிருக்காங்க. எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க, என்னுடைய சீல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னுடைய கொஸ்டின் பேப்பர் சீல் ஓப்பன் ஆகும்? ஒரு 20 கொஸ்டின் பேப்பரை ஒவ்வொரு கொஸ்டின் தனித்தனியாக சீல் போட்டு நீங்கள் வச்சிருக்கிறீங்க, அதை ஒரு பண்டில் வச்சிருக்கிறீங்க. சரி, ஓகே. அந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 2 பேருக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும். அதையும் நீங்கள் செய்யலை. உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னுடைய கொஸ்டின் பேப்பர் சீல் ஓப்பன் ஆகிருக்குது. இதற்கு டிஎன்பிசி என்ன பதில் சொல்ல போகிறது? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நடந்தால் பரவாயில்ல, பல இடங்கள் நடந்திருக்கு. பல இடங்கள் நடந்திருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணுறாங்க, டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் கோடல் முற்றும் கோடல் சொன்ன மாதிரி அந்த மதுரையிலே அந்த இது பண்ணியிருந்திருக்கும். தனியார் பேருந்துல வந்து சார் அது ரொம்ப ஒரு என்னென்னா குரூப் 4 கேள்வித்தாள் அதில் ஏதோ ஒட்டியிருக்கிறாங்க போல. நான் என்ன கேட்குறேன், ஒரு கான்ஃபிடென்ஷியலாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் மீடியாக்கெல்லாம் சொல்லிட்டு இப்போ டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக அந்த சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலே அதற்கு வந்து சேர்மனுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் ஆன இடத்துல இருந்து மேபி ஒரு அஸ்ஸாமில் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி அஸ்ஸாமில் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அஸ்ஸாமில் பிரிண்ட் பண்ணி இங்கே மதுரை ஹெட் குவார்ட்டர்ஸ் திருச்சிக்கு அது வரைக்கும் சேஃபாக வந்த கொஸ்டின் பேப்பரு உங்கள் மாவட்ட நிர்வாகத்திலேருந்து லோக்கலில் போகும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகங்கள் இதில் தோல்வி அடைந்திருக்கின்றன. ஓகே. அப்போ மாவட்ட நிர்வாகங்கள் தோல்வி அடைந்திருக்கின்றன என்றால் மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையங்கள் ரோல் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும். நான் எதுக்காக நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறமாவது இந்த ஒரு நெட்வொர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி கண்டுபிடிக்கணும். இதை தான் நம்ம ராமேஸ்வரம் விஷயத்திலேயே சொன்னோம். அதுக்கப்புறம் டிஎன்பிசி கண்டுபிடிச்சி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ இதை பொறுத்தளவு தமிழ் மாணவர்கள் கஷ்டப்படுற அளவுக்கு அதாவது வடநாட்டுக்காரன் வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறான், நம்ம தமிழ்நாட்டுக்காரன் இங்கே வந்து வேலை பார்க்க முடியலை. நிறைய அதாவது சார் இது சொல்கிறாங்க சார், இதுக்காக நான் இப்போ 3 வருஷமாக கவுன்சிலிங் போயிருக்கேன் சார். முதல் வருஷம் கவுன்சிலிங் போகும்பொழுது எனக்கு ஈவினிங் போனேன், மத்தியானம் சீட் ஃபில் ஆயிடுச்சு. 2வது வருஷம் கவுன்சிலிங் போகும்போது மத்தியானம் கூப்பிட்டுருந்தாங்க, காலையில் ஃபில் ஆயிடுச்சு. 3வது காலையில் போக முடியும், முதல் நைட்டே ஃபில் ஆயிடுச்சு. ஒரு கொஸ்டின் தான் சார், அந்த ஒரு கொஸ்டினை போடுறேன் இப்படி வந்தேன் அப்படின்னா 95-98 கொஸ்டின் எப்போவுமே போடுவேன். இன்றைக்கி என்னால் 60 கொஸ்டின் தாண்ட முடியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் பரவாயில்லை, பலர் சொல்கிறார்கள். அவங்க ரத்த கண்ணீர் வடிக்காத குறைதான். இன்றைக்கி வந்து நம்ம அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வில் ஒட்டுமொத்தமாக அனைத்து தமிழ் மாணவர்களின் வெறுப்பையும் டிஎன்பிசி சம்பாதித்து விட்டது. இது மறைமுகமாக ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்மறை வினையாக அமையும் 2026 தேர்தல். ஏன்னா இதுக்கப்புறம் 26 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு குரூப் 4 எக்ஸாம் வச்சு நடத்த முடியாது, நிச்சயம் முடியாது. ஸோ அதனால அது ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வந்துருச்சு, வரக்கூடாதுங்கிறதுக்காகவாது இவங்க ரீ எக்ஸாம் வைக்கலாம். பட் அவங்களுக்கு ரீ எக்ஸாம் வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் தான். ஆமாம், அது அவங்க என்ன எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, வேகன்சி ரொம்ப கம்மி. ஸோ அதுலேயாவது எங்களுக்கு ஏதாவது வேணும். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சர்க்கிள் நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் முழுமையாக டிஎன்பிசி மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்பது மாணவர் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த குரூப் 4 தேர்வில் பல குளறுபடிகள் நடந்திருக்கு. அதில் மிக முக்கியமான குளறுபடிகள் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு குரூப் 1 மெயின்ஸில் கூட இந்த அளவுக்கு கஷ்டமாக கொஷின் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான ஒரு கொஷின்ஸு. ஒரு 160 கட் ஆஃப் 160 கொஷினுக்கு மேலேயே போட முடியாதுன்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அதே போல் பல்வேறு இடங்களில் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சீலை உடைச்சிருக்காங்க. இதன் காரணமாகவே வந்து இந்த எக்ஸாம் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த அரசு கேட்க வேண்டிய காதுகளுக்கு இது எட்டுமான்னு தெரியல, கொண்டு போய் சேர்ப்போம். விரைவில் இந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்க்குறேன். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நட்ராஜ் சார். நன்றி சார்.